பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். புதிதாக பதவியேற்றிருக்கிற தாவேகா அரசானது பயிர்க்கடன் தள்ளுபடியை செஞ்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். அதுக்கான ஜியோவில் பார்க்கும்போது அவங்க பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுறாங்க. குறிப்பாக பார்க்கும்போது கூட்டுறவு வங்கியில் 50,000 வரைக்கும் பெற்ற கடனுக்கு குறு விவசாயிகளுக்கு கடன் முழுவதும் தள்ளுபடி, சிறு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இது போல 50,000 60,000 வாங்கினா எவ்வளோ, 60,000 70,000 வாங்கினா எவ்வளோ அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. மொத்தமாக 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருந்தால் எல்லாருக்குமே 5,000 ரூபாய் தள்ளுபடி அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஜியோவில் இன்னும் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்னன்னா 1/5/2025 இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் வாங்கக்கூடிய கடன்களுக்கு தள்ளுபடி அப்படிங்கிற விஷயத்த அதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு பல்வேறு விவசாய சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தலைமை செயலகத்தில் போராட்டம் நடக்கிறத பார்க்குறோம். ஜூன் 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடைபெறும்னு சொல்லி பல்வேறு விவசாய சங்கங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? ஐக்கிய விவசாயிகள் முன்னணின்னு நாங்கள் சார்ந்திருக்க இயக்கம் உங்களுக்கு தெரியும், டெல்லியில் ஓராண்டிற்கு மேலாக 2020-21 ஆண்டுகளில் போராடினது. 780 விவசாயிகளை பலி கொடுத்தோம். 500க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் இருக்குது. அது ஒரு பக்கம். தமிழ்நாட்டில் எங்களுடைய அமைப்பில் ஒருங்கிணைப்பில் முக்கியமாக இருக்கக்கூடிய சங்கங்கள் சிபிஐ அதனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், சிபிஎம்மினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அப்புறம் சிபிஎம்எல் அமைப்பினுடைய இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் சங்கம், எல்லாமே இப்படியாக ஒரு 30 முக்கியமான விவசாய சங்கங்கள் இருக்குது. இன்றைக்கு காலையில் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய உறுப்பு அமைப்புகளாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்கள் 2மே ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கு இதை எதிர்த்து. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அதுதான் எங்களை முக்கியமான நாங்கள் வைக்கிறோம். தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தீங்க? 5 ஏக்கருக்கு உள்பட்ட அந்த விவசாயிகளுக்கு அதை வச்சுருக்க, அதுதான் லிமிட்டு. அதுக்கு குறையாக உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் முழுசையும் தள்ளுபடி பண்ணிடுறீங்க, முழு கடனையும். அதற்கு மேலே உங்களுக்கு 5 ஏக்கர்களுக்கு மேல் உள்ளவர்களுக்கு 50% தள்ளுபடி பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க சொன்னதுலேருந்து டிவியேட் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. உடனடியாக இயல்பாக நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை நிறைவேற்றுன்னு தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இது விவசாயிகள் நீங்கள் வந்துட்டீங்க, ஒரு 108 சீட்டு தான் கிடைச்சா கூட எங்களுக்கு எங்களுடைய முக்கியமான அமைப்பாக இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம் அந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குங்கும் பொழுது எங்களுடைய விவசாயிகள் தமிழ்நாடு முழுக்க ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு பொய்ப்பித்திருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இதை கண்டிக்கும் வகையில் தான் நாங்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். நான் கூட நாளைக்கு எஸ்கேஎம் சார்பாக ஒரு இதை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிடலாம்னு இருக்கோம். 2ஆம் தேதி வாக்கில், இந்த வரக்கூடிய 2ஆம் தேதி ஏற்கனவே நாங்கள் ஒன்றிய அரசு அது எம்எஸ்பின்னு சொல்லிட்டு நாங்கள் சுவாமிநாதன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் C2+15 சொல்லிட்டு எம்எஸ்பியை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை கொடுக்காம அவனா ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலாவில் ஒரு எம்எஸ்பியை சொல்லி அதை அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை எதிர்த்து நாடு முழுவதும் உள்ள அனைத்து கிராமங்களிலும் மாவட்டங்களிலும் தாலுகாக்களில் எல்லா இடங்களிலும் இந்தியா முழுவதும் நாங்கள் அந்த எம்எஸ்பி சமீபத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அரசாங்க ஆணையினுடைய நகலை கொளுத்துவது என்று முடிவு செய்திருக்கிறாங்க. மே 27 31 வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் மாநில எங்களுடைய கூட்டம் செயற்பாட்டு குழு நாங்கள் கூடி, நாங்கள் 2 நாளைக்கு முன்னால் கூட்டினோம், இணையவெளியில் கூடி என்ன முடிவெடுத்துருக்குறோம்னு சொன்னால், ஜூன் மாதம் 2ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு இந்த ஒன்றிய அரசினுடைய எம்எஸ்பி குறித்த நகலை எரிப்பது, காப்பியை எரிப்பதுங்கிற முடிவு பண்ணியிருக்கோம். அதோடு கூடுதலாக இது ஒன்றிய அரசு எதிர்த்து, அதோடு கூடுதலாக என்ன டிமாண்டுனா பெட்ரோல் விலையை குறை, கேஸ் விலையை குறை, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அது பொதுமக்களை பாதிக்கக்கூடியது. தமிழ்நாடு விவசாயிகளை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இடுபொருள்களுக்கு உள்ள அந்த விலைகளை குறைக்கிறதுக்கு நீங்கள் செய்யுங்க. அதுபோல் இந்த கடன் தள்ளுபடியை நாங்கள் நேற்று தான் அவர் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாலே எடுத்த முடிவு. ஸோ அதை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதையும் கண்டித்து நாங்கள் செய்ய போகிறோம். கூடுதலாக
எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து அவர்களிடம் இது குறித்த ஒரு கோரிக்கை மனுவை கொடுக்க போகிறோம். அதாவது விலைவாசி உயர்விலிருந்து கேஸ் விலை உயர்வு, அது இன்றைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. பெட்ரோல் பாருங்கள், இன்றைக்கு 5வது நாளாக உயர்ந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதுதான் இன்றைக்கு முக்கியமான பிரச்சனை. இதெல்லாம் எங்களுக்கு இடுபொருள் விலையை அதிகமாக்க போகுது. ஏற்கனவே எங்களுக்கு எம்எஸ்பி விலை கொடுக்கலங்கும் போது தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதான் முக்கியமான செய்தியாக நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிகிறது. தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம், தொடர்ந்து போராடுறோம். அதனால் இதை எதிர்த்தும் நாங்கள் அடுத்த கட்டமாக போராட்டத்தை நடத்துவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ரைட். இந்த தள்ளுபடி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பலரும் குற்றச்சாட்டு தான். நீங்கள் சொல்கிறது என்னன்னா, முழுமையாக தள்ளுபடி பண்ணணும்னு சொல்றீங்க, ஆனால் பாதி தான் பண்ணியிருக்கீங்கன்றது. தாவேகா அரசின் சார்பில் ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் சொன்னார், எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும், நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குது, 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாங்க. அப்போது அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி முதற்கட்டமாக இந்த தள்ளுபடி, அடுத்தடுத்த கட்டங்களில் அவங்க வெவ்வேறு முடிவுகளை எடுப்பாங்க. இப்போ 1 வருஷத்துக்கு தான் அந்த தள்ளுபடி நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற வருஷங்களுக்கான தள்ளுபடியும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலையா? ஒரு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது ஏனோ தானோ வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு கொடுக்க முடியாது. அப்போ ஒரு கட்சி அதற்கு வேண்டிய ஆலோசகர்கள் எல்லாம் சேர்ந்து தான் முடிவெடுத்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அன்றைக்கு கூட அவங்க அவர் பதவியேற்கும் பொழுது கூட ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். பார்த்தீங்களா, கஜானா காலியாக இருக்குங்கிற மாதிரி உடனடியாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இதெல்லாம் தெரியாதது ஒன்றும் இல்லை, தெரிந்து தான் நீங்கள் அனைத்தையும் செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தட்டு மக்களும் அவங்க கோரிக்கைகளுக்காக போராடிட்டு இருக்காங்க. தொழிலாளிகளிலிருந்து, தூய்மை பணியாளர்களிலிருந்து, மருத்துவர்களிலிருந்து, ஆசிரியர்களிலிருந்து போராடிட்டு இருக்காங்க. அடிப்படை வர்க்கமாக இருக்கக்கூடியது இந்தியாவினுடைய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள். நீங்கள் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்காமல் அதாவது கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட முடியாது. அப்போ அதனுடைய பிரச்சனைகளை முக்கியமாக தீர்க்க வேண்டியது உங்கள் கடமை. அதாவது இந்த புதிதாக பொறுப்பேற்றிருக்க வேண்டிய கடமை. நீங்கள் அப்படி வேணால் சொல்லட்டும், அவங்க எங்களுக்கு இந்த 1 வருஷம் கொடுத்துருக்குறோம், பொறுத்துருங்க, நாங்கள் அடுத்தால இதை பார்த்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாமே ஒழிய, பார்த்து செய்கிறோம்னு சொன்னால் இதை தள்ளி போடுறோங்கிறது இல்லை. இதுக்கு இப்போதைக்கு இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இப்போ பசிக்கு சாப்பாடு போடுற மாதிரி அப்படின்னு சொல்லலாமே ஒழிய இன்றைக்கு இதுதான் முடியும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா விவசாயிகள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு அடிபட்ட வர்க்கம் ஐயா இந்தியாவில். இவங்க தான் ஒரு வர்க்கம் என்ற அடிப்படையில் வேறு எந்த வர்க்கத்தை நீங்கள் பார்த்தா கூட தற்கொலை செய்யக்கூடிய வர்க்கங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 29 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணுறான் இந்தியாவில். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் அதாவது அந்த ஹீட் ஏறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கு கூட நான் யாரோ எனக்கு தெரியல யாருன்னு சொல்லிட்டு, அது ஒரு ப்ராமினெண்ட்டாக இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள் கிடையாது, தலைமைச் செயலகம் முன்னால் போராடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்தேன். இன்றைக்கி எங்களுடைய அமைப்புகளில் உள்ளவங்கள்லாம் காலையில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் அடுத்த கட்டமாக 2ஆம் தேதி அதை எதிர்த்து, நான் ஏற்கனவே சொன்னது போல் நகல் எரிப்பு ஒன்றிய அரசினுடைய எம்எஸ்பி, இதை எதிர்த்து முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களையும் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அவர்கிட்டையும் எங்களுடைய மகஜர் கோரிக்கையை கொடுக்க இருக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவரை சந்திக்க இருக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் எங்களுடைய பிளானில் இருக்குது. இப்போது இந்த க்ரைட்டீரியா ஏன் பிரிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க? சிறு குறுன்னு பிரிக்கிறாங்க. 50,000க்கு கீழே முழுமையாக தள்ளுபடி, 50,000க்கு மேலே பாதி தள்ளுபடி, 60,000 to 70,000 ஒன்று, 1 லட்சத்துக்கு மேலே 5,000 தான் தள்ளுபடினும் போது இதை ஏன் இந்த க்ரைட்டீரியா பிரிக்கிறாங்க? சிறு குறு விவசாயிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது 5 ஏக்கர் தான் நம்ம பொதுவாக வச்சுருக்கிறது. அதுக்குள்ளே சிறுங்கிறது 2.5, அதுக்கப்புறம் மேலே உள்ளது அப்படிங்கிறது இல்லை. பொதுவாக 5 ஏக்கர். நீ 5 ஏக்கருக்கு உள்ளதை எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுங்கிறது தான் இன்றைக்கு நாங்கள் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை. இப்போ அதுக்குள்ளே அந்த அமைப்பு அரசாங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்துக்கு அந்த ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வில்லனுங்க. அதாவது எந்த அளவிற்கு இந்த பணத்தை மக்களுக்கு சேராமல் இருக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் சொல்லிச்சு அவங்க செய்யத்தான் செய்வாங்க. இல்லை, இதனால் அதிகாரிகளுக்கு என்ன நன்மை இருக்குது? அதிகாரிகள் அவன் அதுக்கு தர படிச்சுட்டு வந்திருக்கான். மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக படித்து விட்டு வரவில்லை. இதுதான் பொதுவான குணம். நான் இப்போ அதில் எக்ஸப்ஷனல் இருப்பாங்க, வேற விஷயம், விதிவிலக்குகள்.
பொதுவாக பார்த்தீங்கன்னா சட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பிகுயஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆம்பிகுயஸ் டெர்மினாலஜின்னு, அப்படியும் இப்படியும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை அப்படி நமக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக திருப்புவாங்க. இதற்கென்றே ஒரு கூட்டம் வந்து பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே அரசு அதிகாரிகள் வந்து விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவார்கள், திட்டத்தை வந்து விவசாயிகளுக்காக திருப்பி விடுவாங்கன்னு சொல்றீங்க. பொதுவாக மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரிதான், மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரிதான், அல்லது கீழே உள்ள எந்த பகுதியில் இருந்தாலும் சரிதான், பியூரோக்ராட்ஸ். அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், கோஷம் போடும்போது கூட பியூரோக்ரஸி டவுன் டவுன்னு சொல்லுவோம். ஏன்னா அமைச்சர்கள் கூட அவர்கள் வந்து சில நேரங்களில் வந்து அந்த வாக்குறுதிகளை வந்து கொடுப்பதற்கு தயாராக அவர்களுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அந்த இதெல்லாம் பேசி வந்து தயாராக இருந்தால் கூட அதிகாரிகள் கொடுக்க விட மாட்டார்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அரசு பணியில் இருந்தவன். அதனால எனக்கு தெரியும் என்ன நடக்குது என்று, என்ன செய்கிறார்கள் என்று. வந்து இதற்கு மேலே செஞ்சாலும் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய சிஏஜி ஆடிட்னு சொல்லக்கூடிய அவன் வெட்டுவான். அந்த சிஸ்டமே அப்படிதான் வச்சிருக்கு. இதுதான் அந்த நிலைமை. அதில் மிகவும் அதிகமாக, அதாவது நீங்கள் உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் அந்த காமராஜர் மாதிரி சில ஆட்கள் வந்து ஒரு ஆளுமைகள் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த சத்துணவு, அதாவது மதிய உணவு சாப்பாடு போடணும்னு சொல்லும் பொழுது அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து, ஏன் மதிய உணவு சாப்பாடு இந்த நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் போடணுமே, சாப்பாடு போடாதனால வராமல் இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, ஏதாவது போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டால் அவ்வளோ தூரம் நமக்கு பணம் இல்லைன்ட்டு அப்போவே எதிர்த்தவர்கள் தான் வந்து அந்த அதிகாரிங்கிறத அவருக்கு பதிவு பண்ணியிருக்காரு, கூட இருந்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நான் அதுக்காக பிச்சை கூட எடுப்பேன்யா சொன்னார். அப்போ அந்த அன்னையிலிருந்து இன்றைய வரைக்கும் இதுதான் நிலைமை. அப்ப அதிகாரிகள் மற்றும் இந்த சிஏஜி ஆடிட்டிங் அந்த விஷயம், அந்த சிஸ்டமே அப்படி இருக்கு. அந்த தாக்கத்தினாலதான் விஜய் இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்றீங்களா? அந்த தாக்கமும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம இவரை சுத்தி இருப்பாங்க இல்லையா, அதாவது அவருக்கு இயல்பாக நல்ல குணம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அது குறித்து நான் வந்து கமெண்ட் பண்ணுவதற்கு விரும்பவில்லை. ஆனா இன்றைக்கு அவர் இதுல வந்து தெரிஞ்சு தானே செஞ்சிருக்கிறாங்க, வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகாம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று, அவ்வளவுதான். அதோட நம்ம நின்றுக்கிடுவோம். ஆனா உள்ளுக்குள்ள பார்க்கும் பொழுது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது நம்முடைய புரிதலுக்காக, மக்களுடைய புரிதலுக்காக. 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படிங்கிற விஷயத்துல பார்க்கும்போது அது வந்து 500 யூனிட்டுக்குள்ள யார் பயன்படுத்துறாங்களோ அது அவங்களுக்கு தான் செல்லுபடியாகும், அதுக்கு மேல பயன்படுத்துவர்களுக்கு 100 யூனிட் தான் ஃப்ரீ அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அது ஒரு விளக்கமா என்ன சில பேர் முன் வச்சாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்கவே ஒட்டுமொத்தமாக 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறவங்க தான் அதிகமா இருக்காங்க, அதனால அவங்க தான் அதிகமாக பயன்பெற போறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. இப்போ இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும், கடன் அப்படிங்கிற விஷயத்த பொறுத்த வரைக்கும் 50 ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, வாங்கினவங்களுக்கு தான் தள்ளுபடி, முழுமையாக தள்ளுபடி. அப்படி இருக்கும்போது அந்த தொகை தான் அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாங்களா, இல்லை ஓவரால் நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? என்ன பயிர் போட்டிருக்கிறாங்க, என்ன கிணத்துக்கு பாசனத்துக்கு கடன் அடிக்க கடன் வாங்கினாங்களா என்னங்கிறது சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் முழுமையான கடனை தள்ளுபடி பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து அது வரைக்கும் நல்லது. ஆனால் விவசாயிகள் வந்து இந்த வங்கிகள், அதாவது நம்ம கூட்டுறவு வங்கிகளில் தான் அவங்களுக்கு எளிமையாக கடன் கிடைக்கும். அதை தாண்டி நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் அவங்களுக்கு கடன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு இந்த பல்வேறு விதமான கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க, வந்து கடன் கிடைக்காது. அதையும் அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விவசாயிகள் அநேகமாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா கீழே வெளியே தான் வந்து வட்டிக்கு தான் வாங்குறாங்க. தனிப்பட்ட மனிதர்கள்ட்ட தான் வட்டிக்கு வாங்கக்கூடிய நிலைமை தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தற்கொலை அதிகமாக இருக்குது. டிராக்டரை பிடுங்கின கதையெல்லாம் தெரியும் நமக்கு. எத்தனை லட்சம், பாதி முக்காவாசி பணத்துக்கு மேலே கட்டியிருக்கான். இதே நம்ம ஊரில் அதுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்கிறோம். உங்களுக்கு நினைவிற்கு நினைக்கிறேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு 27 லட்சம் ரூபாய் என்னமோ, எனக்கு சரியாக நினைவில்லை, ஒரு 75 விழுக்காடு பணம் கட்டியாச்சு. மீதம் உள்ள ஒரு 10-15 விழுக்காடு பணம் கெட்டாமல் இருக்கிறதுனால வந்து அந்த டிராக்டரை வந்து அவங்க கைப்பற்றிட்டு போகிறதுனால அந்த விவசாயி தற்கொலை பண்ணான் இல்லையா. அப்போ வெளியே இருந்தால் நம்ம கடன் வந்து வாங்கக்கூடிய. இப்போ இந்த அறிக்கையின் படி பார்க்கும்போது இந்த கடன் தள்ளுபடி மூலமாக 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது கூட்டுறவு வங்கியில் தான் கொஞ்சம் எளிமையாக கடன் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. எதில் வந்து விவசாயிகள் அதிகமாக கடன் வாங்குறாங்க, கூட்டுறவு வங்கியிலையா இல்லை வெளியவா இல்லை கந்து வட்டி தனியார் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில்? கூட்டுறவு வங்கியில் முதல்ல அவங்க வாங்குவாங்கப்பா. அதில் வாங்கித்தொழர் அவங்க அது முக்கியமாக வாங்கிடுவாங்க. அது காணாமல் இருக்கிறதுனால
அல்லது அது கட்ட முடியாமல் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால கூடுதலாக வெளியே வாங்குறாங்க. வெளியேங்கும் போது கந்துவட்டி தான், அது வேற நகைக்கடனோ மற்ற விஷயங்களோ இருக்குன்னு வைங்களேன். அப்போ முதல்ல இதை எக்ஸாஸ்ட் பண்ணிடுவாங்க, இதை வாங்கிடுவாங்க. இது வாங்காமல் இருக்க மாட்டாங்க. இல்லை, ப்ரொபோஷனேட்டாக கேட்குறேன், எதில் கடன் அதிகமாக வாங்கப்படுகிறது? ப்ரொபோஷனேட் ஆகும்போது முதல்ல கடன் இதில் உள்ள எவ்வளவு கொடுக்கணும் அவ்வளோத்தையும் வாங்கிடுவாங்கல்ல முழுக்க. அப்போ முதல்ல முழு சதவீதமும் இதில் வாங்கிடுவாங்க. மீதம் உள்ள கடன்களை, அவங்களுக்கு தேவைப்படுற கடன்களை முழுக்க வெளியே கந்துவட்டியில் அவங்க இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த கடன் தள்ளுபடி ஆட்சி மாறும் பொழுது அல்லது அரசாங்க பாலிசி எடுக்கும் பொழுது தள்ளுபடி பண்ணப்படும். அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படாது, அது கூடிக்கிட்டே இருக்கும், குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அதுதான் இவனை நெருக்கடிக்குள்ளாக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சம்யுக்த கிசான் மோர்ச்சாவில் 2 கோரிக்கை வச்சுருந்தோம். அதில் ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டால், முழுவதுமாக கடனில் இருந்து விவசாயிகளை விடுதலை பண்ண வேண்டும். முழுவதினும்னா அதாவது இதுவரைக்கு எல்லா வங்கியிலிருந்தும் சரி, தனியார் வங்கியிலிருந்தும் சரி, எல்லா வங்கியிலிருந்தும் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு அது நடைமுறைக்கு சாத்தியமா? அரசாலும் அப்படி பண்ணி அதெல்லாம் நாங்கள் தெளிவாக விளக்கி இருக்கிறோம். என்ன வங்கிகளுக்கெல்லாம் நேஷனலிஸ்ட் பேங்க்ல எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் சொல்லிடலாம். கேரளா ஒரு முன்மாதிரி. எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தனியார்கிட்ட ஒரு சேட்டுகிட்ட வாங்கியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். சப்போஸ் ஒரு 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கானா அவன் குட்டி போட்டு ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா ஆக்கியிருக்கக்கூடும். அப்போ அவங்க நம்ம என்ன அதில் சொல்கிறோம்னு சொன்னால், கிராமத்தில் அவங்க வாங்கியிருக்கும் பொழுது அந்த கடனை எதற்காக வாங்கியிருக்கிறார்கள், கிராமத்தில் உள்ள அந்த விவசாயிகளுடைய அந்த நோக்கத்துக்காக வாங்கியிருக்காங்களா, இல்லாட்டா மக கல்யாணம் அது இதுன்னு பல்வேறு விதமான இதர செலவுகளாக வாங்கியிருக்காங்கங்கிறத அங்கே உள்ள கிராம பஞ்சாயத்து சர்டிஃபை பண்ணி அவர்கள் ஒரு முடிவெடுத்து, அதாவது 4 லட்ச ரூபான்னு அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, 2 லட்சம் வாங்கியிருக்காங்கன்னா 2 லட்ச ரூபா வாங்கிக்கோன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து, அந்த முடிவெடுத்த அந்த கடனை அந்த பஞ்சாயத்து ரெக்கமெண்ட் பண்ணி அந்த கடனை தள்ளுபடி செய்யக்கூடிய அதிகாரம் நேஷனலிஸ்ட் பேங்குக்கு உள்ளதுன்ட்டு நாங்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம். அதாவது அதுக்கு ஒரு பில்லே பாஸ் பண்ணியிருக்கு. இன்னும் அந்த பில் தனியார் பில்லாக நாடாளுமன்றத்தில் நிற்கி. ஒரு பில் எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலை எல்லா விவசாயிகளுக்கும் C2+50 அடிப்படையில் கொடுக்கணுங்கிறது. இன்னொன்று முழு கடனிலிருந்து முழு விடுதலை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு ஸ்லேட் அவனுக்கு எந்த கடன் இருந்தாலும் அதை முழுக்க அந்த ஸ்லேட்டை க்ளீனாக அழிச்சிட்டு அவனுக்கு எம்எஸ்பியும் சேர்த்து கொடுத்தாச்சுன்னு சொன்னால், குறைந்தபட்ச ஆதார விலை அது இல்லாதனால கடன் வாங்குறான். அதையும் சேர்த்து கொடுத்தாச்சுன்னா விவசாயிகள் என்றென்றுமே கடன் வாங்குவதற்கான தேவையில்லை, அன்லெஸ் அவனுடைய கேரக்டர் மோசமாக இருந்தால். அதெல்லாம் ரொம்ப கம்மி, அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ எனவே அதுதான் நான் எங்களுடைய SKMனுடைய அடிப்படையான கோரிக்கை. இப்போது இவங்களுடைய தரவின்படி பார்க்கும்போது 14 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள்னு குறிப்பிடுறாங்க. இப்போது இவங்க தள்ளுபடி செஞ்சுருக்காங்க இல்லையா, இந்த நடவடிக்கையின்படி விவசாயிகள் பெரிதும் பயனடைவார்னு பார்க்கலாமா, இல்லை பார்சியலாக பயனடைவார்னு பார்க்கலாமா, இல்லை சுத்தமாக பயனில்லைன்னு சொல்லிட முடியுமா? சுத்தமாக பயனில்லைன்னு சொல்ல முடியாது, பார்சியலாக தான் பயனடைவாங்க. முழுக்க பயனடைய மாட்டாங்க, பார்சியலாக பயனடைவாங்க. ஏன்னா அவங்க அதற்கு மேல் உள்ள கடனில் 50 விழுக்காடு அவங்க தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இருந்து ஏதாவது கிடைக்கான ஒரு கிணறு வெட்டுவாங்க. கிணறு வெட்டுறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகுங்கிறீங்க நீங்கள்? அது சாதாரண வீடுகளில் உள்ள சின்ன கிணறு இல்லை, பெரிய கிணறுகள். வயலுக்காக வெட்டும்பா அந்த கிணறு ஒரு பூக்கு எவ்வளோ ரூபா அவன் செலவாகும், மின்சார மோட்டார் அது இதுன்னு போட்டு அதனால் அந்த இது ஓரளவிற்கு தான் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே ஒழிய, பயனுள்ளதாக இருக்கும் ஒழிய, அதான் பார்ஷியல். பெரிதும் பயன் உள்ளதாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். 10 ஏக்கருக்கு மேலாக விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்வியஸாகவே 1 லட்சத்துக்கு மேலே கடன் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போது 1 லட்சத்துக்கு மேலே வாங்கினவங்களுக்கு 5000 தான் தள்ளுபடி அப்படின்னும் போது அதை வாங்குபவர்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? விவசாயிகள் பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அந்த அறிவிப்பை பார்த்து விவசாயிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? விவசாயிகள்லாம் எந்த விவசாயிகள், அதாவது நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும். அதாவது நாங்கள் எப்படி கேட்டகரைஸ் பண்ணோம்னா, சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கர் வரைக்கும், 5 ஏக்கர்லேருந்து 10 ஏக்கர் வரைக்கும் வச்சுருக்க நடுத்தர இல்லை 5 ஏக்கருக்குள்ளே வச்சிருக்கிறவங்களே 2 லட்சத்துக்கு மேலே அதிகமாக நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு இப்படி மோசம் தான் இருக்குன்னு சொல்லி பதிவிடுறதா பார்க்க முடியும். ஆமாம் அதுதான் நான் சொன்னேன். கிணறு அடிக்கிறதுக்கு பெரிய அந்த மாதிரி மோட்டார் எரிஞ்சு போச்சுன்னா ஒரு மோட்டார் வாங்குறதுக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் தானே. அதனால இது ஒரு 50 விழுக்காடு தான் இது பயனுள்ளதாக இருக்கும். வருஷத்தை பற்றி பார்க்கும்போது 1 வருடம், அதாவது நிதியாண்டுக்கு உள்ள
வாங்கினவங்களுக்கு தள்ளுபடின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வாங்கியவர்களுக்கு எந்தவித ரெமடியும் இதுல சொல்லப்படல. இல்லை. அப்போ அதுக்கான ஸ்டெப்பை எப்ப எடுப்பாங்கன்னு பாப்பீங்க, இல்ல எடுக்க மாட்டாங்களா? எடுப்பாருங்களா எடுக்க மாட்டாங்களாங்கிறதெல்லாம் ஒரு அரசாங்கத்திட்ட ஒரு விவசாய ஒருங்கிணைப்பு சங்கம் அல்லது சங்கங்கள் சார்பாக அப்படி இல்லை. வேண்டுகோள் வைப்போம், வலியுறுத்துவோம், போராடுவோம், கொடுக்க வைப்போம். கொடுக்கவில்லை அப்படின்னா அதுதான் போராடுவோம். என் கோஷமே அப்படிதானே, வெற்றி கிட்டும் வரை போராடுவோம் தானே. ஒரு விவசாயி கடன் வாங்குறார், கடன் வாங்கி தான் விவசாயம் செய்ய போறார் அப்படின்னும் போது அந்த கடன் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு? வரலாறை பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா, கடன் சுமையாகத்தான் மாறி இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் உள்ள சிறு குறு விவசாயிகள், ஏன் பெரிய விவசாயிகளே ஒரு முக்கியமான செக்ஷன் எல்லாமே இந்த தொழில் நான் செய்ததோடு இருக்கட்டும், என்னுடைய குழந்தைகளுக்கு வேண்டாம்னு அந்த விவசாய தொழிலிருந்து வெளியே வராங்க, நகரத்தை நோக்கி வராங்க. நகரத்தில் ஒரு சாதாரண தள்ளுவண்டி வந்து வச்சுட்டு இருந்தால் கூட பரவாயில்லன்னு ஓடி வராங்க. என் குழந்தைகள் இந்த தொழிலை செய்யக்கூடாதுங்கிறதுல இருந்து வராங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே விவசாயம் நலிந்து வருகிறது. அதைத்தான் பயன்படுத்திட்டு கார்ப்பரேட்டுகள் இந்த நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது வேற ஒரு பக்கத்தில். இது எல்லாமே ஒரு பிளான், திட்டத்தின் அடிப்படையில் நடக்குது. விவசாயத்தை அழிக்கிறதுக்கு இல்லை, விவசாயத்தை கார்ப்பரேட் மயமாக மாற்றுவதற்காக. புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டு வெவ்வேறு விஷயம். விவசாயம் என்பது சிறு குறு விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள் கையில் இருக்கக்கூடாது. அந்த விவசாய நிலங்கள் எல்லாம் கார்ப்பரேட்டுகள் கையில் மடைமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய டிசைன் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு பகுதி இந்த கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிர்வாகத்தில் இருக்காரு. அவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுறுத்தல்கள் என்னவாக இருக்கும்? இதை பின்பற்றினால் இந்த கடன் பிரச்சனை சரியாகும், முழுமையாக தள்ளுபடி செய்ய முடியும் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? நாம அறிவுறுத்தல்னு சொல்றதை விட நீங்க முன்வந்து என்ன சொல்லியிருக்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்படிங்கிறதான் நான் சொல்லுவோம். கூடுதலாக நான் வந்து இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன்னா, எல்லா இடங்கள்லையும் மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் கொள்முதல் நிலையங்களில் வந்து சரியாக கொள்முதல் பண்ணுறதில்ல. தொலைதூரத்துலேருந்து வந்து அங்கே மூடைகளை அதாவது அடுக்கி வைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து அந்த கொள்முதல் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஒன்று மழை பெஞ்சு பம்பாக போயிட்டுருக்கு. இன்றைக்கு செய்தி வந்து 45 ரூபா வந்து ஒரு மூடைக்கு வந்து அங்கே உள்ள ஒரு அரசாங்கத்தில் உள்ள அந்த ஊழியர்கள் அவங்கெல்லாம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு தகவல் வந்துட்டுருக்கு ஒரு மூடைக்கு. அப்போ இந்த ஊழலை ஒழிக்கணும். அப்போ இது அவங்க கேட்ட அந்த தொழிலாளிகள்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்திலேருந்து அந்த சாக்கு கொடுக்க மாட்டேங்காங்க, வண்டிக்கு குறைய கொடுக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சாராய கடை அதில் சில பிரச்சனைகள் சொல்கிறாங்களோ அது போலவே இங்கேயும் சொல்கிறார்கள். அப்போது இதெல்லாம் வந்து தீவிரமாக போகிற போக்கிலெல்லாம் முடியாது. இதை ஒரு தீவிரமான சிந்தனைக்கு உள்படுத்தி அதை தீவிரமாக செயல்படுத்த பண்ணணும். ஏன்னா இது ஒரு அடிப்படையான வர்க்கம். இந்த வர்க்கத்தை வந்து நீங்கள் வந்து அதாவது கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது எப்பொழுதும் உங்களோட நிற்கும். அதுதான் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது. இப்போது ஒரே ஒரு ஜீவோ தான் பாஸ் ஆகிருக்கு. அது தொடர்பாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பேசலை, வேளாண் துறை அமைச்சர் பேசலை, முதலமைச்சர் விஜய் அவர்களும் பேசலை அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். அப்போது விவசாயிகளுக்கு அவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுல அரசு தவறுதுன்னு பார்க்குறீங்களா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன்ஸ், அதாவது அனுபவமற்ற தலைவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து அது எல்லாரும் 1967 அண்ணா இருந்தபோதும் அப்படித்தான். ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் ஊழல் இல்லாதவர்களாக, கரைபடியாத கரங்கள் உள்ளவர்களாக தேர்ந்தெடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும். அவர்கள் சொல்கிறத கேட்கணும். இன்றைக்கு மேகதாதுல வந்து அணை கட்ட போகிறாங்க. அதுக்கான வந்து உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசினுடைய அந்த முறையீடை வந்து தள்ளுபடி பண்ணிட்டுன்னு சொல்லும் பொழுது அது குறித்து இன்னும் வாய் திறக்கலையா தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் கருத்து இருந்தால் சொல்லுங்கள். இல்லை, சட்ட ஆலோசனை மேற்கொண்டு முதல்ல நீங்கள் நாங்கள் அதை எதிர்க்கிறோம்னு சொல்லணும் இல்லையா? அதெல்லாம் அப்புறம் இதை நாங்கள் கண்டிக்கிறோம். அங்கே இந்திய கூட்டணியில் உள்ளவங்க தான் வந்து நிறைய பேர் வந்து கம்யூனிஸ்ட் சங்கங்களில் இந்த விவசாய சங்கங்களில் இருக்கும். எஸ்கேஎம் வந்து பாஜக அரசினுடைய அதற்கு எதிராகத்தான் இருக்கணும் என்று முடிவு பண்ணி நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்திய கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தான் இருக்கும் பொழுது அது வேற. நீ அங்கே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானதுன்னு வாயை திறக்கணும் தானே? இல்லை, முந்தைய அரசுகள் வெவ்வேறு முடிவுகள் எடுத்திருக்கலாம், வெவ்வேறு நிலைப்பாடுகள் எடுத்திருக்கலாம். புதிய அரசு கொஞ்சம் யோசித்தான முடிவு எடுக்க முடியும்னு சொல்லலாம் இல்லையா? எங்க அணையை கெட்டுறது நல்லதா கெட்டதாங்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதுல என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு?
இல்லை யோசிச்சு பார்த்து அணையை கட்டலாம்னு முடிவு பண்ண சொல்ல போறாங்களா? இல்லை, அணையை கட்டணும்னு சொல்லிட்டு அவர் சிவகுமார் டெப்டி சிஎம் சொல்லியிருக்காருன்னு சொன்னா உடனடியாக கண்டிக்கணும். அந்த விவசாயிகள் முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறாங்க. எங்களுடைய அமைப்புகள் எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இல்ல அதே காங்கிரஸ் விஜய் கூட்டணியில இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி விஜய் பேசுவார் நினைக்கிறீங்க? இதுதாங்க இந்த டைவர்சிட்டியோட பியூட்டி ஆஃப் தி பாலிடிக்ஸ். அங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இங்க ஒண்ணு சொல்லுவாங்க. இங்க எதிர்த்தான் ஆகணும். இங்க எதற்காக சிவகுமார் சொல்றதை நான் கேட்டுட்டு இருக்கோம்னு இங்க உள்ள காங்கிரஸ்காரங்க சொன்னாங்கன்னா இங்க காலியாயிருவாங்க. இங்க உள்ள மக்களுக்காகத்தான் அவங்க நிக்கணும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சார்பாக அந்தந்த மாநில கட்சிகள், அது அகில இந்திய கட்சியாக இருந்தாலும் மாநிலத்திற்கு இருந்தாலும் ஒரு பொதுவான நீதின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு கட்டுப்படணும். ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ் சொல்லிட்டு பாண்டிச்சேரி வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? அது வரைக்கும் மேல இருந்து கர்நாடகால இருந்து கேரளால இருந்து வரக்கூடிய நதி வடக்க இருந்து அங்க எனக்கு மட்டும்தான் நான் மேற்க இருந்து நம்ம அரிக்கிறேன்னு சொன்னா பொது நீதி ரிப்பேரியன் ஸ்டேட் கடைநிலை ஸ்டேட் வரைக்கும் போகணும்ல. அதை மறுக்க கூடாது. என் பகுதியில போகுது அதனால நான் மறிப்பேன்னு சொன்னா இது அகந்தை, மமதை, திமிர். இப்போ ஒரு அரசு இன்எக்ஸ்பீரியன்ஸ் அரசு உள்ள வரும்போது அதிகாரிகளை வச்சு நீங்க செயல்படுங்க அப்படிங்கிற ஆலோசனை நீங்க கொடுக்குறீங்க. இந்த விவசாயிகள் விஷயத்துல, இந்த கடன் விஷயத்துல இவ்வளவு குளறுபடி பண்றாங்க அப்படிங்கிறது விவசாய சங்கங்கள் மத்தியிலே கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் அரசு நிர்வாகத்துல விஜய் அவர்கள் எப்படி செயல்படுவார்னு பாக்குறீங்க? 5 வருடங்கள் கையில இருக்கு, 1 மாதம் தான் ஆயிருக்கு. அந்த நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்க? இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு அரசுன்னு நான் சொல்லல, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிஷியன்ஸ்னு சொன்னேன். ஓகே, அரசு என்பது கான்ஸ்டன்டா அப்படி இருக்குது. எனவே அது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அதிகாரிகள் இருக்கிறாங்க, சீஃப் செக்ரட்டரி இருக்கிறாங்க, இவங்க தான் இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவர்களை பொறுத்தவரையில் என்ன, அவர்கள் என்ன சொன்னாலும் இவர்கள் தங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில், கூட இருக்கக்கூடிய ஆதரவு கூட்டணி கட்சிகள் அடிப்படையில் இவங்க சேர்ந்து ஒரு முடிவை, ஒரு இணக்கமான முடிவை, மக்களுக்கு தோதான முடிவை எடுக்கணும். இதில் இன்றைக்கு எல்லாமே உடனடியாக எடுத்துவிட வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். எடுக்கவும் முடியாது. அது ஒரு போக்கில் தான். ஏன்னா கடந்த ஆட்சி கூட 4 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் பெரும்பான்மையான கோரிக்கைகளை கடைசி 1 ஆண்டில் தான் நிறைவேற்றினாங்க. அது உங்களுக்கு நினைவு இருக்கும். அதுபோல இவர்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஆனால் எதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், எதுக்கு நேரம் கொடுக்கலாம்ங்கிறது இருக்கு. இதில் திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக அரசு மகளிர் உரிமை தொகையை போடுறதுக்கு 2 வருடங்கள் டைம் எடுத்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த திட்டத்துக்கான ரோட் மேப்பை இப்போ திமுக அரசு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்ல ரோட் மேப் ஆல்ரெடி இருக்கும்போது தாவேக அரசு அதில் ஈஸியாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாமா, இல்லை அதுக்குமே டைம் எடுக்குன்னு பார்க்கலாமா? இல்லை, ரோட் மேப்புங்கிறது அதாவது ஏற்கனவே அந்த கட்சி என்ன, அந்த அரசு என்ன திட்டங்கள் இருக்கோ அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரோடு மேப்பு ஓகே. புதிதாக இவர்கள் செய்வதற்கு ஏதாவது விரும்பினார்கள் என்று சொன்னால் உள்ள சூழலையை மற்றபடி கணக்கில் எடுத்துக்கிட்டு இவர்கள் செய்யணும். அதற்கு அதாவது பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசிலிருந்து நமக்கு பணம் கொடுக்கறது இல்லை. இது அப்போதையும் சரி, இப்போதையும் சரி, எப்போதும் சரி. அப்போ அந்த பணத்தை நம்ம இது பண்ணணும். டாஸ்மாக் கடைகளை நம்ம குறைச்சோம்னா அதில் வருமானம் குறையும். அந்த விஷயங்கள் இருக்குது. அப்போ இது எப்படி நிறைவேற்ற போகிறாங்கங்கிறது சிக்கலான விஷயம்தான். அதாவது மக்களிடம், கூட உள்ளவர்களிடம் நம்பிக்கையை பெற்று உங்களுடைய இன்டென்ஷன் சரியா இருக்கு, உங்களுடைய நோக்கம் சரியா இருக்குன்னு எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்கன்னா மக்கள் உங்களோட இருப்பாங்கங்க. அதுதான் முக்கியம். ஆனால் நீங்கள் ஊழல்வாதிகளெல்லாம் கூட பக்கத்தில் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தராக சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தால் உங்களை நம்புவதற்கு தயங்குவார்கள். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒரு ஃபன் கொஸ்டின் என்னன்னா, ஊழல்வாதிகள் சேர்த்துக்கிறதுன்னு ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இப்போ அதிமுகவினரை உள்ளெழுத்து போட்டுக்கிறது, வேற வேற கட்சியில இருந்த ஆட்களுக்கு தான் இப்போ எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவங்க எம்எல்ஏவா ஆயிருக்கிறாங்க. அப்போ ஆபியஸாவே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கைகள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா, இல்லை எப்படி புரிஞ்சுக்கிறது? எக்ஸ்பீரியன்ஸ்டு கைன்னு சொன்னால் அந்த செங்கோட்டையனை தவிர வேற யாரும் எக்ஸ்பீரியன்ஸ்டு கை கிடையாது. மற்றவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்எல்ஏக்களாக இருந்தவங்களால எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு நம்ம ஆங்கிலத்தில் சீசன்டு பொலிட்டீஷியன்ஸ்னு சொல்லுவோம். துரதிர்ஷ்டவசமாக இந்தியாவிலும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, விதிவிலக்காக சில பேரை தவிர சீசன்டு பொலிட்டீஷியன்ஸு, சீசன்டு கரப்ஷனிஸ்டாக இருக்கிறாங்க. அதுதான் நமக்குள்ள கேள்வி. இப்போது சீசன்டு கரப்ஷனிஸ்ட் அதிகமாக இருக்கானும் போது தூய்மையான ஆட்சியை தருவோம், ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு உள்ள வரும்போது இங்கே கிளை கிளையாக ஊழல் நடக்கிறத பார்க்குறோம். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஹை லெவலில் மட்டும் நடக்கிறது கிடையாது, கீழேயும் நடக்குது. அப்போ அதையெல்லாம் கவனித்து சரி செஞ்சிட முடியும் ஒரு அரசால் அப்படின்னு பார்க்குறீங்க நீங்கள்?
ஏன் ஒரு விருப்பம் அவங்க தூய்மையான அரசுன்னு சொல்லிட்டு அவங்க விருப்பத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த விருப்பம் வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு டைம் கொடுக்கணும். 6 மாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 6 மாதம் நம்ம கொடுக்கணும். அந்த 6 மாதம் கொடுக்கறதுக்கு முன்னாலே அது அங்கே சுத்த அது இங்கே சொல்லன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நான் அதுதான் சொல்லுவேன். 6 மாதம் முழுக்க கொடுப்போம். 6 மாதம் அவங்க செய்யட்டும். அதற்கப்புறம் மிகப்பெரிய போராட்டங்களை கிடுகிடுன்னு போராட்டங்களை நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம பேசக்கூடாது. பல்வேறு முக்கியமான விஷயத்தை பண்ணிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தொடர். நன்றி.